நேரம் நம்ம இந்த வார்த்தையை நாம் தியானிச்சிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த வார்த்தையே பேசி உணர்த்தும்படியாய் ஆண்டவர் உணர்த்தினபடினால அப்போஸ்தலர் நாட்கள் நடந்த ஒரு அற்புதத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். கண்பானவர்களே, அநேக நேரம் நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆமே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 5வது 11வது வசனம். 5வது 11வது வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். ஆமே, எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் அப்பா. மனுஷனுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வரல ஆண்டவரே, மனுஷனை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. எல்லாரும் அப்படி கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் பாரத்தோடு நீங்கள் தான் பேசணும். உடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டு, உடைய வார்த்தையில் வெள்ளம் உண்டு ஆண்டவரே, நீங்கள் பேசுங்கப்பா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் பாரத்தோடு ஜெபிங்க பார்க்கலாம். இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் கொண்டே போதுமையா, உம்மன் கொண்டே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆமென். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கொண்டு பேசி பிள்ளைகளை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, அப்போஸ்தலர் நாட்கள் நடந்த ஒரு பெரிய அற்புதத்தை குறித்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்தார் அப்போஸ்தலர் நாட்களில். அதெல்லாம் புக்கில் குழல அவ்வளோ ஒரு சில அற்புதங்களை நம்ம வேதத்தில் நாம் பார்க்குறோம். ஆனால் இந்த அற்புதத்தை குறித்து அன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். எனக்கு அன்பானவர்களே, இந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஏரோது ஆண்ட நாட்களில், அதாவது இந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த ஏரோது முன்னாடி ஆண்டவர் சிறு வயதில் இருக்கும்போது, ஆண்டவர் மனிதனாய் வாழ்ந்த நாட்களில் அவர் சின்ன பருவத்தில் இருக்கும்போது, அவர் மரியாளுடைய வயிற்றில் இருக்கும்போது இருந்த ஏரோது வேற, இவர் வேற. இவருடைய தாத்தா தான் அந்த ஏரோது, அவருடைய பேரன். இந்த ஏரோது ராஜாங்கிறது எப்படி அப்படின்னா, இவங்க ஒரு ஏதோமியர், அதாவது ஏசா குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவங்களுக்குள்ளே தேவ பக்தி இருக்காது. நல்லா கவனமாக கேளுங்க. கடவுள் அற்றவர்களாக இருந்தாங்க. அதாவது தேவ பக்தி இல்லாத ஒரு மனுஷன் இந்த ஏரோது ராஜா. இந்த ராஜா என்ன செய்கிறார் அப்படின்னா, சபையை துன்பப்படுத்துகிறார். அன்றைக்கு பேதுரு ஊழியம் செய்த நாட்களில் சபையை துன்பப்படுத்துகிறார். துன்பப்படுத்தி என்ன செய்கிறார் என்று சொன்னால், யோவானுடைய சகோதரனாகி யாக்கோப்பை பட்டயத்தினாலே கொலை செய்தான். எதற்காக யாக்கோப்பை கொலை செய்தான் என்று சொன்னால், யூதர்களை ரோம அரசு ஆளுது. ரோம அரசை ஆளுகிறது யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஏரோது ராஜா. யூதர்களுக்கு
நல்ல கவனமாக, யூதர்களை ஆளுகிறது யார் என்று சொன்னால் ரோம அரசு. ரோம அரசை ஆளுகை செய்கிற ராஜா யார் என்று சொன்னால் ஏரோது ராஜா. இந்த ஏரோது ராஜா ஒரு எதோமியர், ஏசா குடும்பத்தை சேர்ந்தவர். இவருக்கு கடவுள் பக்தி கிடையாது, கடவுள் அற்றவர் என்று சொல்லி சொல்லவி வேதாமத்தில் இவரை குறித்து நாம் பார்க்கிறோம். இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, யூதர்கள் ரோம அரசுல இருக்கிறபடி, ரோம அரசு யூதர்களை ஆளுகை செய்கிறபடினால, யூதர்கள் அதிகமாக இருக்கிறபடினால, யூதர்கள் விருப்பத்துக்கு ஏற்றபடி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோப்பை கொலை செய்கிறார்கள். கொலை செய்ததுக்கு அப்புறம் என்ன செய்கிறார் அப்படிங்கன்னா, அதுக்கப்புறம் அது யூதருக்கு பிரியம் என்று சொல்லி அறிந்து பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில் வைத்திருக்கிறார். இந்த 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்குறோம், அது யூதருக்கு பிரியமாக இருந்தது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத பண்டிகை நாளாயிருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவைகளை ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாய் ஒப்புவித்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, பத்திரமாக அவனை சிறைச்சாலையில் வைத்து யூத ஜனங்களுக்கு அந்த பண்டிகை, அந்த பஸ்கா பண்டிகை நாட்களில் யூதர்கள்லாம் ஜனங்கள்லாம் அதிகமாய் கூடும்போது இந்த பேதுருவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டம் போட்டு வைத்திருக்கிறார். இது யூத ஜனங்களுக்கும் இது விருப்பமாக இருக்கிறபடினால பத்திரமாய் அவரை பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. யார? பேதுருவை. நல்ல கவனமாக கேளுங்க. 5ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்படுகையில் சபையார் அவனுக்காக தேவன் நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். கண்மான இந்த தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். சபையார் எல்லாரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பேதுருக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். இன்றைக்கு அந்த ஊக்கத்தோடு தான் இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமென். எனக்கு அன்பானவர்களே, அன்றைக்கு எப்படி பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது சபையார் எல்லாரும் ஊக்கமாய் பேதுருக்காக ஜெபித்தார்களோ, அதே போல் இன்றைக்கும் அநேகர் சிறை பிடிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு அநேகர் பிசாசு பிடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாரும் ஊக்கமாக இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். அன்றைக்கு எப்படி பேதுருக்காக சபையார் எல்லாரும் ஊக்கமாக ஜெபித்தார்களோ, அதே போல் இன்றைக்கு நடுவுக்குறிச்சியில் இருக்கிற ஜெப கூடாரத்தில் நம்ம எல்லாரும் சிறைப்பிடிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக இன்றைக்கு அநேகர் பிசாசு பிடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, அவர்களை விடுவிக்கும்படியாக இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்றைக்கு எப்படி சபையார் ஊக்கமாய் பேதுருக்காக ஜெபித்தார்களோ, அதே போல் இந்த விடுதலை கூட்டத்திலும் கூட நம்ம எல்லாம் ஒருமித்து விசுவாசத்தோடு ஊக்கமாய் அன்றைக்கு எப்படி பேதுரு எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, பேதுரு உம்முடைய நாமத்தை மைப்படுத்த வேண்டும் ஆண்டவரே, பேதுரு மூலமாய் உம்முடைய நாமம் மைப்பட வேண்டும் அப்பா, பேதுருக்கு ஜீவன் வேண்டும் என்று சொல்லி எப்படி ஜெபித்தார்களோ, அதே போல் ஆண்டவரே என் குடும்பத்தில் என் பிள்ளைகள் உம்முடைய அப்பா உம்முடைய நாமத்தை மைப்படுத்தணும், என்னுடைய பிள்ளைகள் நிமித்தம் உம்முடைய நாமம் மைப்பட வேண்டும், என்னுடைய கணவர் நிமித்தம் உம்முடைய நாமம் மைப்பட வேண்டும், என்னுடைய மனைவி நிமித்தம் உம்முடைய நாமம் மைப்பட வேண்டும் என்று சொல்லி பிசாசு பிடியில் இருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு நாம் ஜெபித்து ஆண்டவர் அற்புதம் பெற்றுக்கொள்ள போகிறோம். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்கள், நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம ஊக்கமாக ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, ஊக்கத்தோடு ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபிக்கும்போது அன்றைக்கு எப்படி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி பேதுருவை விடுவித்தாரோ, அதே போல் இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். இது யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமென். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடா. விசுவாசத்தோடு படிங்க பார்க்கலாம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், கண்ணீரை காண்கிறார்,
சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். அன்பானவர்களே, சபையார் எல்லாரும் பேதுருக்காக ஊக்கத்தோடு ஜெபிக்கிறாங்க. எல்லா சபையார் எல்லாருக்கும் பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறான் என்று சொல்லி அறிந்து கொண்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, பைபிளில் பார்க்குறோம், அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்படுகையில் சபையார் அவனுக்காக தேவன் நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த கூடாரத்துக்கு வந்திருக்கிற, இந்த விடுதலை கூட்டத்துக்கு வந்திருக்கிற நாம் இன்றைக்கு யாரெல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, அன்றைக்கு எப்படி பேதுருவை கர்த்தர் விடுவித்தாரோ அதே போல் இன்றைக்கும் ஆண்டவர். இதில் யாரெல்லாம் நம்புறீங்கம்மா? ஆமேன். இயேசு கிறிஸ்து வாழக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமேன். இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இன்றைக்கி அநேகர் உங்களுக்கு தெரியல, உங்கள் பிள்ளைகளை பிசாசு பிடிச்சி வச்சுருக்கான், உங்கள் கணவரை பிடிச்சி வச்சுருக்கான்னு சொல்லி உங்களுக்கு தெரியல. புரியுதா உங்களுக்கு? ஏதோ அவன் அறிவில்லாமல் இருக்கிறான் என்று சொல்லி, சிலருக்கு அது கூட தெரியல, சரி அவன் உலகத்துக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறான் அப்படி நினைத்து வருவான் ஒரு நாள் என்று சொல்லி நினைக்கிறீங்க. இல்லை, நாம் ஊக்கமாக ஜெபித்தாதான் அவனுக்கு விடுதலை கிடைக்கும். பாருங்க, அதில் 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யோவானுடைய சகோதரனாகி யாக்கோப்பை பட்டயத்தினாலே கொலை செய்தார். அன்றைக்கு யாக்கோப்பை கொலை செய்கிற நேரத்தில் சபையார் எல்லாரும் ஊக்கமாக ஜெபிக்கலைங்க. நல்லா கவனமாக கேளுங்க. இரத்த சாட்சியாக மரித்தார், 100க்கு 100. அந்த யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோப்புக்கு கண்டிப்பாக பரலோகம் உண்டு. 100க்கு 100 அவர் பரதீசியில் இருப்பார், அவருடைய ரகசியவர்களை அவர் எழுந்திருப்பார். ஆனால் அன்றைக்கு யாக்கோப்புக்காக எல்லாரும் சபையார் எல்லாரும் ஊக்கமாக ஜெபித்திருந்தாங்க அப்படின்னா இது நடந்திருக்காது. அப்போ ஒருவேளை நாம் ஜெபிக்கலன்னு வைங்களேன், அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா பிசாசு அப்படியே பிடித்து கொண்டு போயிடுவான். எனக்கு அன்பா, அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று சொல்லி அவனுடைய என்ன அப்படி தெரியுமாங்க, அவன் மனுஷ சாயலாக இருக்கிற மனுஷனை சிறைப்பிடிக்க வேண்டும், இதுதான் அவனுடைய எண்ணம். அன்றைக்கு எப்படி ஏரோது எப்படி பேதுருவை சிறைச்சாலையில் வைத்தானோ அதே போல் அன்றைக்கு லூசிஃபர் என்ன செய்கிறான் அப்படின்னா, எப்படியாவது அவங்களுக்குள்ளே விசுவாசம் வந்துடக்கூடாது, தேவ பக்தி வந்துடக்கூடாது, பரிசுத்தம் வந்துடக்கூடாது, தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் வந்துடக்கூடாது. நல்ல கவனமாக்கல, யார் தேவனுக்கு பயந்து வாழ்கிறாங்களோ அவங்களுடைய சந்ததி தான் ஆசீர்வதிக்கப்படும், அவனுடைய குடும்பம் தான் தலைக்கும் என்று சொல்லி பைபிள் தெளிவாக சொல்லுது. ஆனால் இன்றைக்கு தேவ பயம் இல்லாதபடி இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் நினைப்பீங்க திருந்திடுவாங்க, கிடையாது. நம்ம ஜெபிக்கணுங்க. அவங்க யார் பிடியில் இருக்கிறாங்க அப்படின்னா பிசாசு பிடியில் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஏன் ஆண்டவரோடு ஐக்கியப்படாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பிசாசு பிடியில் இருக்கிறாங்க. ஏன் நம்மளை போல் அவங்களால ஜெபிக்க முடியல, நம்மளை போல் வேதத்தை தியானிக்க முடியலன்னா பிசாசு பிடியில் இருக்கிறாங்க. அவங்கள விடுவிக்கணும். அதுக்கு ஒரே வழி ஊக்கமான ஜெபம். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். எப்படி சபையார் ஊக்கத்தோடு ஜெபித்தார்களோ அதே போல் நாமளும் ஊக்கத்தோடு நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். இது யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமேன். அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார். கண்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு ஊக்கமாக ஜெபித்து கண்டிப்பாக இன்றைக்கு உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்க போகிறீங்க. ஆமேன். அதனால தான் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். இன்றைக்கி ஊக்கமாக நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. ஆண்டவரே இறங்குமப்பா, இயேசுவே இறங்கும் என்று சொல்லி. அன்றைக்கு எப்படி 10 குஷ்டரோகிகள் ஏசையரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி 10 பேரும் சுகத்தை பெற்றார்களோ அதே போல் இன்றைக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமேன். இது யாரெல்லாம் நம்புறீங்கம்மா? ஆமேன். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். எனக்கு அன்பானவர்களே, இங்கே என்ன நடக்கு பாருங்க. இதில் ஒரு பெரிய ஒரு 6வது வசனத்தை படிமா. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். இப்போ நம்ம 5வது வசனத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்படுகையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே, அதாவது கொலை செய்யும்படி திட்டம் போட்ட
அதுக்கு முந்தின நாளில் என்ன நடக்கு பாருங்க, படிமா. பேதுரு 2 சங்கிலியினால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். பாருங்க, நம்ம முதல்ல பார்த்தோம், வகுப்புக்கு 4 போர் சேவகரை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் நல்லா பத்திரமா அவனை பாதுகாக்கும்படியாக காத்துட்டு இருக்காங்க. அதுக்கு முந்தின நாள் நைட்டு என்ன நடக்குதுன்னா, சபையார் ஒரு பக்கம் எல்லாரும் கதவை பூட்டி ஆண்டோடைய பாத்துல ஜெபித்துட்டு இருக்கிறாங்க. இங்க பைபிள்ல தெளிவா ஒரு வசனம் இருக்குங்க. எப்போ அற்புதம் நடக்கு தெரியுமா? ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே. கண்பானவர்களே, நல்லா கவனமா கேளுங்கம்மா. சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் விடுவிக்கும்படியான ஒரு நேரம் வந்துட்டுங்க. அது உங்ககிட்ட தான் இருக்கு. உங்க குடும்பத்தில் பிள்ளைகள் சிறைப்பிடித்திருக்கிற பிள்ளைகள் விடுவிக்கும்படியான நேரம் வந்தாச்சு. சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கிற உங்க கணவரை விடுவிக்கும்படியான நாள் வந்துட்டு. உண்மையிலே இன்றைக்கு நம்ம ஊக்கத்தோடு ஜெபித்தோம்னா அந்த நாள் இந்த நாளாக மாறிடுங்க. கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. இதை யாரெல்லாம் நம்புறீங்க? ஊக்கத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த விடுதலை கூட்டத்துக்கு உண்மை நம்பி நாங்கள் வந்திருக்கோம்ப்பா. அன்றைக்கு எப்படி பேதருக்காக சபையார் ஊக்கமாக ஜெபித்தார்களோ அதே போல் உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, என்னுடைய மகனுக்கு விடுதலை தாங்கப்பா, என்னுடைய மகனுக்கு விடுதலை தாங்க, என்னுடைய மகளுக்கு விடுதலை தாங்க, என்னுடைய கணவருக்கு விடுதலை தாங்க, என்னுடைய மனைவிக்கு விடுதலை தாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்க போகணும். ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். அந்த நாள் வந்துட்டுங்க. இன்றைக்கு நீங்கள் ஊக்கத்தோடு ஜெபிச்சிங்க அப்படின்னா இன்றைக்கே அந்த அற்புதத்தை நம்ம பார்க்க போகிறோம். பைபிளில் பார்க்குறோம், ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள், அந்த முந்தின நாளாக இன்றைக்கு மாறப்போகுது. இது யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமாம், அது நம்மளால் முடியாதுமா. இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் கூடும். ஆனால் ஊக்கமாக நாம் ஜெபிக்கும்போது நல்லா பாருங்க. இந்த இடையில ஒரு வசனத்தை போட்டிருக்காங்க, யோவானுடைய சகோதரனாகி யாக்கோப்பை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அந்த வார்த்தையை பார்க்கறதுல 2வது வசனம். நல்லா கவனமாக கேளுங்க. ஜனங்கள் ஜெபிக்க மறந்துட்டாங்கல்ல, அவங்க அறியப்படலையோ தெரியலையோ என்னமோ தெரியல. ஆனால் ஏரோது கொலை செய்துட்டான். ஆனால் இப்போ ஜனங்களுக்கு தெரிஞ்சிட்டு ஜனங்கள் எல்லாரும் ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார் பார்த்தீங்களா? அந்த முந்தின நாள் இரவில் என்ன செய்கிறார் பாருங்க, தேவன் தம்முடைய தூதனை அனுப்புகிறாருங்க. இப்படி தாங்க ஆண்டவர் அற்புதம் செய்வார். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். ஆமாம், சிலவங்கள்ட்ட பேசிலாம் தீராது தெரியுமா? பேசி தீராது. ஒரு வேளை பாருங்க, ஆண்டவர் தூதனை அனுப்பி ஏறதுட்டையும் யூத ஜனங்க எல்லா ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள்டையும் பேசி தீர்க்க முடியுமாங்க? முடியாது. சிலவர்கிட்ட பேச முடியாது. ஆனால் ஜெபிச்சோன்னு வைங்களேன், அற்புதம் நடக்கும். இது யாரெல்லாம் நம்புறீங்க? நீங்களும் பேசி பார்த்துருப்பீங்க. பேசி நடக்கலை. இப்போ நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார். இது யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமென். இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில. எல்லாரும் விசுவாசத்தோடு படிக்க பார்க்கலாம். அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே, அதிசய தேவன் நீங்க தானே. யாரெல்லாம் நம்புறீங்க? இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டுங்க, அவர் அதிசயமானவர். அன்றைக்கு மனோவாகிட்ட அவன் ஆண்டோடைய நாமத்தை கேட்கும்போது அவர் சொல்லுவார், அவருடைய பேர் அதிசயம். ஆமென். எப்படி பேதுருக்கு அவர் அதிசயம் செய்தாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். அதான் தந்தை பெர்க்மான் சொல்லியிருக்கிறார், அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே, அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்க. விசுவாசத்தோடு படிங்க. நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்க.
இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. பாருங்க, பேதுரு சிறைச்சாலையிலிருந்து அந்த ஏரோது வெளியே கொண்டு வரதுக்கு முதல் நாள் பாருங்க, அந்த இரவில் அடுத்த நாள் காலையிலே அவன் கொலை செய்யப்படணும். என்ன நடக்கு பார்த்தீங்களா? இப்படிதாங்க ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, ஊக்கமா ஜெபிக்க ஆரம்பிச்சிங்க, ஆண்டவருடைய பாதத்தில் உறுதியா இருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். இது யாரெல்லாம் நம்புறீங்க? 100க்கு 100 அற்புதம் நடந்துடும். உங்ககிட்ட தான் இருக்குமா? இது எப்படி இந்த அற்புதம் நடந்துச்சு? எப்படி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி பேதுருவை விடுவித்தார் என்று சொன்னால், சபையாருடைய ஊக்கமான ஜெபம். இன்றைக்கும் விடுதலை கூடத்து வந்திருக்க நாம் எல்லாரும் ஊக்கத்தோடு இன்னைக்கு ஜெபிக்க போறோம். கண்டிப்பாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீ நினைக்கலாம், உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. எந்த மனுஷன் நீங்கள் நினைக்கலாம், அவன்கிட்ட பக்தி இல்லை, அவன்கிட்ட விசுவாசம் இல்லை, இன்னும் கடவுள் அறியல. நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். யாரெல்லாம் நம்புறீங்க? கர்த்தர் நல்லவர். கண்பானவர்கள் யோசித்து பாருங்க, பார்க்கலாம். இவ்வளவு காலம் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அன்றைக்கு இந்த சபையார் ஜெபித்தது போல நீ ஊக்கமா ஜெபி. ஆண்டவரே, இன்றைக்கு பேதுருவை விடுவித்தது போல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீர் விடுவிக்க போறீரப்பா. இன்றைக்கு எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க போறீங்கப்பா. இன்றைக்கு என்னுடைய கையின் பியாசத்தை ஆசீர்வதிக்க போறீங்கப்பா. இன்றைக்கு என்னுடைய பற்றாக்குறை எல்லாவற்றையும் நீக்கி போட போறீங்கப்பா. இன்றைக்கு என்னுடைய வியாபாரத்தை ஆசீர்வதிக்க போறீங்கப்பா. ஆண்டவர் அற்புதம் செய்வார். இது யாரெல்லாம் நம்புறீங்க? நான்லாம் சாட்சி சொல்கிறாருந்தா சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. மணிக்கணக்காக ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு அது நாளே போதாது. ஒரு குறைஞ்சது ஒரு 50 நாளாவது இப்போ இங்கே இருக்கிற எல்லாத்தையும் 50 நாள் நான் சொல்லலாம். ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு செய்கிற உதவிகளை எப்படி ஆண்டவர் செய்கிறார் அப்படின்னா, இந்த ஊக்கமான ஜெபந்தான். எனக்கு அன்பானவர்களே, நான் பெருமைக்கு இல்லை, உங்களுக்கு நீங்களும் ஜெபித்து ஜெயத்து பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக அந்த காரியத்தை சொல்கிறேன். நம்முடைய ஆண்டவர் அவ்வளோ ஒரு இரக்கமுள்ள தேவன், நம்ம மேலே கரிசனை உள்ள ஆண்டவர், நமக்காய் பரிதபிக்கிற ஆண்டவர், நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமீன். ஏசப்பா என்னை பார்த்துக்கிட்டே சொல்லுங்கள். ஏசப்பா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். என்னுடைய குறைகளை அவர் நிறைவாக்குவார். நான் ஊக்கமாய் ஜெபிக்கும் போது அவர் எனக்கு உதவி செய்வார். ஆமீன். இங்கே பாருங்கள், என்ன நடக்க பாருங்க. அந்த 7ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சு பிரகாசித்தது. அவன் பேதுரு விழாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு. நல்ல கவனம் பார்க்க. ஆண்டவர் எப்படி ஒரு ஞானமாய், எவ்வளோ பெரிய அவர் நித்தியானந்தம் உள்ளவர், ஏக சக்கராதிபதி, அவர் எவ்வளோ ஞானமா செய்றாரு பாருங்க. தூதனை அனுப்பி, அவர் தூதன் அந்த அறைக்குள்ள போன உடனே அப்படி ஒரு வெளிச்சம். நல்லா பாருங்க, பேதுருவை விழாவிலே தட்டி, நல்லா யோசித்து பாருங்க, பார்க்கலாம். பேதுரு தூங்கிட்டு இருக்கிறாரு. எவ்வளோ, அதாவது அந்த 4 பொற்சேவர்கள்லாம் பாருங்க, அவங்களுக்கெல்லாம் தூக்கு மயக்கம் வந்துட்டு. என்ன நடக்கு பார்த்தீங்களா? இப்படிதாங்க ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவர் அற்புதம் செய்கிறது ஆச்சரியமா இருக்கும். பிரமிக்கத்தக்க அற்புதங்கள் நம்முடைய ஆண்டவர் செய்வார். அவள் அவ்வளோ பெரிய ஆண்டவருங்க. எனக்கு அன்பானவர்களே, என்ன நடக்கு பார்த்தீங்களா? அப்படியே நான் படிச்சுட்டு வரும்போது பாருங்க, உடனே சங்கிலியல் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள். எவ்வளோ அருமையாக அந்த தூதன் தைரியப்படுத்துகிறார் பார்த்தீங்களா? யோசித்து பாருங்க, பார்க்கலாம். அவனுக்கு அது ஒரு கனவு போல இருக்கு, ஆனால் அது நிஜம். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. பேதுருக்கு அது ஒரு கனவு போல இருக்கு. ஏன்னா பாருங்க, ஒரு பெரிய ஒரு ராஜா, யூத ஜனங்கள்லாம் அப்படியே எல்லாருமே மெஜாரிட்டியா இவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க, ஏரோதுக்கு தான். எப்படியாவது அவன் உண்மையா ஊழியம் செய்கிறபடினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மைப்படுத்துறபடினால, நல்ல கவனமா கேளுங்கம்மா, ஆண்டவருடைய நாமத்தை மைப்படுத்த நமக்கு பிரச்சனை வரும். ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்வார். கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்து. உண்மையாய் ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மைப்படுத்தணும் அப்படின்னா பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும்.
ஆனால் நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். எனக்கு அன்பானவர்களே, நான் ஒரே ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட கேட்குறேன். இதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இதே போல் ஒருக்கா தூதன் வந்து அப்படியே சிறைச்சாலையில் இருக்கிற அந்த அப்போஸ்தலர் அப்படியே, அதுலேயும் பேதுரு இருக்கார், அப்படியே வெளியே போங்கன்னு சொல்லி அனுப்ப. அது எந்த அதிகாரத்துலையும் சொல்லுங்கள், நாளைக்கு உங்களுக்கு ஒரு பரிசு தரேன். இதில் அது வேற, நீ சொல்கிறது வேற. அதாவது இந்த மாதிரி தூதன் வந்து சிறைச்சாலையில் காக்கப்படுகையில் இப்போ நம்ம பார்க்குறோம்ல, அதே போல் தூதன் வந்து யாரை விடுவிக்கிறார் அப்படின்னா பேதுருவையும் அப்போஸ்தலர்களையும். இதே அப்போஸ்தலருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு ஒரு பரிசு. சரி போகட்டும், நான் சொல்லிடுறேன். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குமா? 5ஆம் அதிகாரத்துக்கு அப்படி நீங்கள் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரத்தில் படிங்கம்மா, 19ஆம் வசனத்திலிருந்து படி பார்ப்போம். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகளை எல்லாவற்றையும் ஜனங்களுக்குள்ளே சொல்லுங்கள் என்றான். சரி, நல்ல கவனமாக கேளுங்க. பிறகு திரும்ப போய் விசாரிச்சதுல என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த பிரதான ஆசாரியன் எல்லாரும் விசாரிக்கும் போது, அதாவது ஜெயில் அப்படியே தான், சிறைச்சாலை அப்படியே தான் மூடி இருக்கு. ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய அற்புதம். அதான் நான் சொல்கிறேன், ஆண்டவர் அவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நல்லா யோசித்து பாருங்கள். அண்ணாச்சிமாரில் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இந்த சரித்திரம்லாம் உங்களுக்கு புரிஞ்சாதான் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களை சிறைப்பிடிக்கப்பட்டவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க முடியும். இந்த சரித்திரத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. முதல்ல பேதுரு நீங்கள் நல்லா வேலைன்னு சொல்லி வேலை செய்கிறீங்க, கூடாரத்துக்கு வரீங்க. ஆனால் வருகிற நாட்களில் நீங்கள் ஊழியம் செய்யணும், உங்கள் மூலமாக ஆண்டோடைய நாமம் மைப்படணும். நல்லா கவனமாக கேளுங்க. இப்படியே நம்ம மேல்டாக்கில் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க முடியாது. ஏன்னா பிசாசு கட்சிக்கிற சிங்கம் போல சுற்றி இருக்கிறான். யார் பலவீனமாக இருக்கிறவங்களோ அவங்கள பிடிச்சி வச்சுடுவான். புரியுதா உங்களுக்கு? நம்ம வீட்டில் யாரெல்லாம் பலவீனமாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் யார் பிடிச்சி வைப்பா? அன்றைக்கு ஏரோது எப்படி பேதுருவை பிடிச்சி வச்சாரோ அதே போல் பிசாசு பிடிச்சி வச்சிருவான். அதிலிருந்து நம்ம விடுவிக்க வேண்டுமானால் அதுக்கு தான் ஊக்கமான ஜெபம், விசுவாசத்தோடு சேர்ந்த ஜெபம். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள ஆண்டவர். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். கவனமாக கேளுங்க. அன்றைக்கு எப்படி சபையார் பேதுருக்காக ஜெபித்தார்களோ அதே போல் நாமளும் ஜெபிக்கும் போது, அதுக்கப்புறம் அந்த 8வது வசனத்தை படிமா. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தரிசனம் காண்கிறது போல நினைத்தான். எனக்கு அன்பான, அது மாத்திரமில்லை, இது ஒரு பெரிய இன்னொரு காரியம் இருக்கு பாருங்க. 10ஆம் வசனம் தான் படிக்கிறேன். அவர்கள் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டியிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அந்த கதவு தானாகவே திறக்குதுங்க. எவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆண்டவருடைய அற்புதம் எப்படி இருக்கும் தெரியுமாங்க? இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதமாக இருக்கும். அது தானாகவே அந்த கதவு திறக்கு. பெரிய அந்த இரும்பு கதவு தானாகவே திறக்கு. இப்படி தாங்க அற்புதம் செய்வார். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம், ஏசப்பா இப்படி தான் அற்புதம் செய்வார். ஆமேன். அண்ணாச்சி கேளுங்க, அண்ணாச்சிமார் கேளுங்க, இப்படி தான் அண்ணாச்சி அற்புதம் செய்வார் ஆண்டவர் தானா. ஆமேன். கதவு தானா திறக்கும். இதுதான் ஜெபத்தினுடைய மேன்மை. இதுதான் ஜெபத்தினுடைய மேன்மை. நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். அவர் எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர், உருவாக்கின தேவன். அவர் அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவர். அவர் சொல்ல ஆகும், கடலைட்டான் இருக்கும். அவருடைய நாமத்திலே நாம் ஜெபிக்கும் போது இப்படிதாங்க கதவுலாம் தானா திறக்கும். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இவன் எங்க திருந்துவான்? இவன் திருந்தவே மாட்டான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா சொல்லி இப்படியே உங்களை குழப்பி வச்சிருப்பாங்க. உலகத்தான் அப்படிதாங்க சொல்லுவான். இவன் எங்க திருந்துவான். அதுக்கு தானங்க ஆண்டவர் மனுஷனா பூமியில ரத்தத்தை சிந்த. நீங்க அழு, நீ கண்ணீரோடு அழு. நீ படம் பார்க்க கூடாது, நீ சினிமா பார்க்க கூடாது, நீ செல்போனில் வேற காரியத்தை நோண்டக்கூடாது, நீ பரிசுத்தமாக இருக்கணும், ஆண்டோடைய பாத்துல ஜெபிக்கணும். தானாகவே திறந்துவான். கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மைப்படுத்தும். அது யாராக இருந்தாலும் நம்ம உலக சிநேகத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டு
ஆண்டவரே மகனை ரட்சிங்க, மகளை ரட்சிங்கப்பா அப்படின்னா நடக்காது. சபையார் இங்கே என்ன போட்டுருக்கு தெரியுமா? சபையார். எனக்கு அன்பானவர், நீ ஒரு சபையாராக இருந்து நீ ஜெபிக்கும் போது கண்டிப்பாக ஆண்டவர் இரக்கம் பாராட்டி அற்புதத்தை செய்வார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சிலருக்கு அதை அறியாத போல இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம பிள்ளைகளை கூட்டத்துக்கு கூட்டு வரணும், கூட்டத்தில் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், பிள்ளைகளுக்குள்ளே தேவ பக்தி பெருகணும். இது கூட சிலருக்கு தெரியாது. இதுதான் பெரிய பரிதாபம், பெரிய பரிதாபம். எனக்கு அன்பானவர், இது கண்கள், அதாவது இந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலை அப்படின்னா இதுக்கும் ஜெபந்தான். இப்போ உங்கள் வீட்டில் யாருக்காவது ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படலை அப்படின்னா அதற்கும் ஜெபந்தான். ஆண்டவரே ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும்ப்பா. இன்றைக்கு அநேகருக்கு அது ஆண்டவர் இல்லாமல் வாழ முடியுமா? யோசித்து பாருங்க, பார்க்க. அவர் இல்லாமல் இன்றைக்கு ஒரு இமைப்பொழுதில் வாழ முடியுமாங்க? முடியவே முடியாது. எனக்கு அன்பானவர்களே, ஏசப்பா ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டுடைய பாதத்தில் நம்ம ஊக்கமாக ஜெபிக்கும் போது அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க என்ன நடக்கு பாருங்க. படிமா 11ஆம் வசனத்தை படி பார்க்கலாம். பேதுருக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். பேதுருக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாகவே அறிந்திருக்கிறேன். யூதருடைய எண்ணங்கள் எப்படி இருந்துச்சு தெரியுமா? எப்படியாவது நாளைக்கு ஏரோது எப்படியாவது நாளைக்கு பேதுருவை கொன்றுவான், எல்லா ஜனங்கள் மத்தியிலும் கொன்றுவான், நாளையோட பேதுரு ஊழியம் முடிஞ்சு. யோசித்து பாருங்க, பார்க்கலாம். நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுவேன், ஊழியத்துக்காக ஜெபிங்க, ஊழியத்துக்காக ஜெபிங்க, ஊழியத்துக்காக நம்ம ஜெபிக்கணுங்க. பிசாசு என்ன நினைப்பான் தெரியுமா? ஏதாவது இந்த ஊழியம் எப்படியாவது அழியணும், இந்த ஊழியம் அப்படியே ஒளிஞ்சு போகணும், அப்படி செயல்படுவான். அவன் தந்திரமா செயல்படுவான், அவ்வளவு ஒரு தந்திரமா செயல்படுவான். யூத ஜனங்கள் எப்படியாவது இனி பேதுரு ஊழி அவ்வளவுதான், இனி அவன் செய்ய முடியாது. ஏன்னா பேதுரு வஸ்திரத்தை தொட்டாலே அற்புதம் நடக்கும், அவனுடைய நிழலை பார்த்தாலே அற்புதம் நடக்கும். இன்றைக்கு அப்படிதான் நினைப்பாங்க. அதாவது எப்படியாவது மாம்சீகத்தை கொண்டு வந்து ஊழியத்தை கெடுத்துடணும், எப்படியாவது மாம்சீகத்தில் அப்படியே உள்ள தள்ளணும் சொல்லி பிசாசு அப்படியே கட்சிக்கிற சிங்கம் போல அப்படியே அவன் எடுத்து பயன்படுத்துவான். ஆனா நம்ம ஜெபித்தோன்னு வைங்களேன், யூத ஜனங்கள் எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா பேதுரு அப்படி முடிஞ்சு காலி ஆயிட்டான். என்ன நடந்துச்சு? என்னங்க நடந்துச்சு? ஆண்டோடைய நாமம் மைப்பட்டுச்சுங்க. அவர் சொல்றாரு, பேதுரு தெளிவந்த போது ஏரோதின் கைக்கும். ஏரோது என்ன நினைக்கிறார்? இன்னும் நமக்கு யூத ஜனங்கள் இன்னும் நமக்கு, அதாவது இன்னும் நமக்கு பிரியமா இருப்பாங்க, நம்ம மேல பிரியமா இருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 சந்ததி அவங்க ஆண்டுட்டு இருக்கிறாங்க. தகப்பனார், தாத்தா, இப்போ பேரன் வந்துட்டான். இனி அவனுடைய மகனும் இனி ஆள ஆரம்பிச்சிருவாங்க. காரணம், இவங்க மெஜாரிட்டியாக இருக்காங்க. யாரு? யூதர்கள் மெஜாரிட்டியாக இருக்காங்க. இவனை கொலை செய்துட்டா போதும் அவங்களுக்கு. ஏன்னா யூதர்களுடைய என்ன அப்படின்னா ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்கிறவங்கள பிடிக்காது. இதுதான் அவங்களுடைய காரியங்கள். என்ன நடந்துச்சு? ஏரோதனுடைய கைக்கும் ஆண்டவர் தப்புவித்தாருங்க. கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்தி. எப்படி நடந்துச்சு? யாக்கோப்புக்கு நடக்கலையே. காரணம் என்ன தெரியுமா? அப்போ ஜெபிக்கல, இப்போ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி, இனிமே நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம், இனி பிசாசு தொட முடியாது. சொல்லுங்க, இனி நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம், பிசாசு தொட முடியாது. இனி நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம், பிசாசு என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. ஆமென். கண்பானவர்களே, கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டோடைய பாதத்தில் நம்ம ஊக்கமாக ஜெபிக்கும் போது அவர் இரக்கம் பாராட்டி அற்புதத்தை செய்வார். இது யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமென். கண்பானவர்களே, ஒரு மனுஷன் ஆண்டவரோடு ஐக்கியப்படலனாலே அவன் யார் பிடியில் இருக்கான் தெரியுமா? சாத்தானுடைய பிடியில் இருக்கிறான். சாத்தான் என்ன செய்யறான் அப்படின்னா, அவன் என்ன செய்யறான்? அவனுக்கு ஒரு பேர் திருடன். அதாவது நமக்கும் ஆண்டவருக்கும் பிரிவினை கொண்டு வரதாங்க அவனுடைய வேலை. அதனால இதை கொண்டு வந்து அவன் பிடிச்சு வச்சுக்கிடுவான். புரியுதா உங்களுக்கு? ரொம்ப நேரம் ஜெபிக்க விட மாட்டான், ஒரு மனமாக உங்களை ஜெபிக்க விட மாட்டான். இன்றைக்கி யார் ஒரு மனமாக ஜெபிக்கலையோ, இன்றைக்கி ஒரு மனமாக உட்கார்ந்து யார் வேதத்தை தியானிக்கலையோ அவங்களுக்குள்ளே தெய்வ பயம் இருக்காது. புரியுதா உங்களுக்கு? தெய்வ பயம் ஏன் இல்லை அப்படின்னா,
ஏன் இன்றைக்கு கடவுளுக்கு, உண்மையான ஆண்டவருக்கு, தேவனுக்கு, ஏசப்பாவுக்கு ஏன் பயப்படலை அப்படின்னா, ஒரு மனமாக ஜெபிக்க மாட்டாங்க, ஒரு மனமாக தேவனுடைய பாதத்தில் இருக்க மாட்டாங்க. இதை கெடுக்கிறது யார் அப்படின்னா பிசாஸ் கொண்டு வருது. இப்போ அவன்கிட்ட இருந்து நம்ம இன்னைக்கு நம்ம விடுதலை பெறணும். இன்னைக்கு நம்ம ஜனங்கள் விடுதலை பெறணும், நம்ம குடும்பம் விடுதலை பெறணும். அதுக்கு தான் அன்றைக்கு எப்படி பேதுருக்காக சபையார் ஊக்கமாக ஜெபித்தார்களோ அதே போல் நாமளும் ஜெபிக்கணும். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனமாக கேளுங்க. கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அவர் ஆளக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, தரித்திரத்தை அவர் நீக்கி போடுவார். பற்றாக்குறையை நீக்கி போடுவார். கவலைப்படாதீங்க, ஆண்டோடைய பாத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே, என்னுடைய பற்றாக்குறை நீங்கணும்ப்பா, என்னுடைய பற்றாக்குறை நீங்கணும். ஆண்டவரே, என்னுடைய பற்றாக்குறை நீங்கணும். நல்லா கவனமாக கேளுங்க. நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களை யாரெல்லாம் ஒடுக்குனார்களோ, யாரெல்லாம் உங்களை மட்டம் தட்டுறாங்களோ அவங்களுக்கு மேலாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். இது யாரெல்லாம் நம்புறீங்க? அதனால் அவங்க மேலே பொறாமை கொள்ளக்கூடாது, அவங்க மேலே அன்பு செலுத்தாமல் இருக்கக்கூடாது. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், அவங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். நம்மளை தட்ட நம்ம ஜெபிக்க ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். இது யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமென். அவ்வளோதான். பேதுரு அவ்வளோதான், முடிஞ்சான். என்னாச்சு யோசித்து பாருங்க, பார்க்கலாம். என்னங்க ஆச்சு? எந்த வீட்டில் ஜெபிக்கிறாங்களோ அந்த வீட்டில் கதவை தட்டிட்டு இருக்காருங்க. கைகளை தட்டி கத்த நாமத்தை மைப்படுத்து. ஒரு சிறு பிள்ளை பார்த்துட்டு சொல்கிறா, அந்த பேதுரு வந்துட்டாங்க அப்படின்ட்டு. இல்லை, நீ சும்மா சொல்லாது, நீ பினாத்தாத, சும்மா உட்காரு. திரும்ப யார் வந்தா? பேதுரு. எனக்கு அன்பானவர்களே, இப்படி தாங்க ஆண்டவர் அற்புதம் செய்வார். இப்படி தான் ஏசப்பா அற்புதம் செய்வார். இது யாரெல்லாம் நம்புறீங்க? ஆமீன். இந்த விடுதலை கூட்டத்தில் திறப்புலன்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு எப்படி அன்றைக்கு பேதுருக்காக சபையார் ஊக்கமாக ஜெபித்தார்களோ, ஆண்டவரே சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த பேதுரு விடுவிக்கப்பட வேண்டும், சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த பேதுரு விடுவிக்கப்பட வேண்டும், சிறையிலே இருக்கிற அந்த பேதுரு விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எப்படி சபையார் ஊக்கமாக ஜெபித்தார்களோ அதே போல ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆவிக்குள்ள பலப்படணும்ப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்படுத்துகிறோம் என்று சொல்லி அந்த பிசாசு பிடியிலிருந்து இன்றைக்கு நாம் ஜெபித்து நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவருடைய பாத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் ஆண்டவரோடு ஐக்கியப்படாமல் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பிசாசு பிடியில் இருக்கிறாங்க. அவங்க உலகத்தை காட்டி பிசாசு அவங்கள உலகத்துக்கு மயக்கி வச்சிருக்கிறான். உலக மயக்கத்தாலே சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அவங்கள ஆளுகை செய்கிறது பிசாசு. அவங்களால ஜெபிக்க நேரம் இல்லை, அவங்களால வேதத்தை தியானிக்க நேரம் இல்லை, அவங்களால ஆண்டோடைய பாத்தில் இருக்க முடியல, அவங்க வேதத்தை தியானிக்க முடியல, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அப்போ ஒரே வழி, இன்றைக்கு ஊக்கமாக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீங்கள் தான் தொடணும். ஆண்டவரே, நீங்கள் தான் தொடணும்ப்பா, நீங்கள் தான் தொடணும். ஆண்டவரே, நீங்கள் தான் அற்புதம் செய்யணும். ஆண்டவரே, நீங்கள் தான் விடுவிக்கணும். தகப்பனே, ஆண்டவரே, என் பிள்ளைகளை பிசாசு தொடக்கூடாது, என் கணவரை பிசாசு தொடக்கூடாது, என் மனைவியை பிசாசு தொடக்கூடாது. நீர் விடுவிக்கிற தேவன், நீர் விடுவிக்கிற தேவன், நீர் விடுவிக்கிற தேவன், நீர் விடுவிக்கிற தேவன். எல்லாரும் அப்படியே ஊக்கமாக ஜெபிக்க, எல்லாரும் எழுந்திருக்கலாமா தேவ சமூகத்தில்? அப்படியே நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, வருகிற நாட்களில் இந்த கூடாரத்தில் வந்து சாட்சியணும். ஆண்டவரே, வருகிற நாட்களில் இந்த கூடாரத்தில் வந்து சாட்சியணும்ப்பா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபிங்க. எல்லாரும் பாரத்தோடு ஜெபிங்க, பார்க்கலாம். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் விசுவாசத்தோடு ஜெபிங்க. எல்லாரும் ஆண்டோடைய பாத்தில் ஜெபிங்க. ஏசப்பா, நீங்கள் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் கண்ணீரோடு ஜெபிங்கம்மா. உங்கள் கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். உங்களை நின்று ஆண்டவர்கிட்ட அழுதுருங்க, வேற வழி இல்லை. ஆண்டவரே, நீங்க தான் அழைச்சிட்டு வரணும்ப்பா. பிசாசு பிடியில இருந்தா அவனுக்கு என்ன வந்துடும் தெரியுமா? பிரச்சனை வந்துடும், அவனுக்கு பிரச்சனை வந்துடும். ஆண்டவருடைய பாத்துல ஜெபிங்க. ஆண்டவரே, நீங்க தான் அற்புதம் செய்யணும்ப்பா, நீங்க தான் அற்புதம் செய்யணும். நீங்க அழைச்சிட்டு வாங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க தொடுங்க, பேசுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவருடைய பாத்துல ஜெபிங்க, பார்க்கலாம். உங்களை கையின் பியாசம் ஆசீர்வதிக்கப்படணும், உங்களுடைய பற்றாக்குறை எல்லாம் நீங்கி போகணும். ஆண்டவருடைய பாத்துல கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபிங்க, பார்க்கலாம். கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள ஆண்டவர். எல்லாரும் பாரத்தோடு ஜெபிங்க. இயேசுவே இறங்கும் ஆண்டவரே, இயேசுவே இறங்கும் அப்பா. கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபிங்கம்மா. கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, என்னுடைய வியாபாரத்தை ஆசீர்வதிங்கப்பா. என் மூலமாக என்னுடைய நாமம் மைப்பட வேண்டும் தகப்பனே. என்னுடைய வியாபாரத்தை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா.
வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் வியாபாரத்துக்காக ஜெபிங்கம்மா. கண்டிப்பாக ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். உங்களுடைய கையின் பியாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். எல்லாரும் பாரத்தோடு ஜெபிங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிங்க. ஆமென். ஆண்டவரே, வானம் திறந்திருக்கிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா விண்ணப்பத்துக்கு நீர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறாஜா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது அப்புறப்படுத்துகிற தகப்பனே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உம்மை தொழுது கொள்கிற பிள்ளைங்கப்பா, உம்முடைய நாமத்தை மைப்படுத்துகிற பிள்ளைகள் ஆண்டவரே, உமக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைங்க தகப்பனே, உம்முடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட பிள்ளைங்கப்பா ஆண்டவரே, முழுகி ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகள் மேல உம்முடைய அன்பு ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய எல்லா விண்ணப்பத்துக்கு நீர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிற உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அன்றைக்கு எப்படி பேதுருக்காக சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்களோ அதே போல நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. சிறைப்பிடிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், சிறைப்பிடிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஒரு மனதோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய நாமத்தை மைப்படுத்துங்க இயேசுவே, உம்முடைய நாமத்தை மைப்படுத்துங்க. வானம் திறந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. பிள்ளைகளுடைய எல்லா புலம்பலையும் ஆனந்த களிப்பாய் மாற்றுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீ அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற உமக்கு நன்றி. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நீ அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற உமக்கு நன்றி அப்பா. பிசாசுடைய கிரிகளை அழிக்கும்படியாக தேவகுமாரின் வெளிப்பட்டீர் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகளுடைய கணவருக்கு விரோதமாய் வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்படுத்துகிறோம் தகப்பனே. மனைவிக்கு விரோதமாய் வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் அப்புறப்படுத்துகிறோம். ஜெபிச்சிட்டே இருங்க பாக்கலாம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரி சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை யாருக்காக ஜெபிக்கிறீங்க? ஊக்கமாய் கர்த்தரி சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் ஆதரிப்பான் இயேசு வந்தாதரிப்பான். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம் இயேசு வந்தாதரிப்பான். உம்முடைய நாமத்தை மைப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மைப்படுத்தும் அப்பா, உம்முடைய நாமத்தை மைப்படுத்தும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மைப்படுத்தும் ஆண்டவரே. தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமணி கரங்களை நாம் பற்றி கொள்வோம். சொல்லுங்க. கைவிடா காத்திடும் பரமணி கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமணி கைவிடா காத்திடும் பரமணி கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஆமென். கண்பானவர்களே, தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்க. ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், ஆண்டவர் விடுவிக்கிறார், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென். கண்பானவர்களே, கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவருடைய பாதத்துல ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பலப்படணும் ஆண்டவரே. நேரம் ஆண்டவருடைய பாதத்துல கேளுங்க பார்க்கலாம். நம்ம கூடாரத்தில் இருக்கிற எல்லாருமே அபிஷேகத்தோடு இருக்கணும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பும் அல்லது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால உண்டாகும் சந்தோஷம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாத அந்த தேவ பிரசன்னத்தை உணர முடியும். நீங்க ஆவில பலப்பட்டாதான் உங்களுக்கு ஜெபிக்க முடியும். எல்லாம் சோர்ந்து போயிருங்க, பிசாசிட்டு போராட முடியாது. உங்களுடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்துக்காக கொஞ்ச நேரம் ஜெபிங்க பார்க்கலாம் ஆண்டவருடைய பாதத்தில்.
ஆவிக்குரிய முன்னேற்றம் இயேசப்பா, ஆவிக்குரிய முன்னேற்றம் வேண்டும் ஆண்டவரே. ஆமென். ஜெபிங்கம்மா, ஜெபிங்க பார்க்கலாம். போகும்போது பரிசுத்தாவின் பலத்தோடு போகணும். ஏன்னா நிறைய பேர் நீங்க செய்தி கேட்க தூங்குனீங்க, செய்தியோட உங்களை கேட்க விடாதபடி பிசாசு சிறைப்பிடித்து வச்சிருக்கிறா. ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பலன் வேணுமாப்பா. மாமிசம் பலவீனம் உள்ளது, ஆவிய உற்சாகம் உள்ளது. மாமிசம் பலவீனம் உள்ளதாங்க, ஆவி உற்சாகம் உள்ளது. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ உங்க விடுதலை உண்டு. ஆமென். தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல, காரணம் தெரியுமா? அபிஷேகம் இல்லை. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே. வல்லமையினால நிரப்புங்க ஆண்டவரே. பரிசுத்தாவின் வல்லமையினால பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் அப்பா. பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிற ஆண்டவர் நீங்க தகப்பனே. உம்முடைய வார்த்தை நீர் உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. கடைசி நாட்களில் மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் நீங்கப்பா. பரிசுத்த ஆவியினுடைய பலத்துக்காய் ஜெபிக்கிறோம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்துக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் வெறுமையாய் போகாதபடி ஆண்டவரே, ஏதோ அக்கினியை போட வந்தேன், அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற சொன்ன ஆண்டவர் பிள்ளைகளை அக்கினியை எடுத்து இப்பொழுது பயன்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தாவின் அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம், அக்கினி 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 அபிஷேகம். கூடாரம் முழுதும் பற்றிரீட்டும், கூடாரம் முழுதும் பற்றிரீட்டும், கூடாரம் முழுதும் பற்றிரீட்டும், கூடாரம் முழுதும் பற்றிரீட்டும் ஆண்டவரே. ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவபொலிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவபொலிதனை கண்டடைந்தோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தாரும். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தரும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கூயவனே கூயவனே படைப்பின் காரணரே, மன்னான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணரே, என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆமென் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய விண்ணப்பத்துக்கு நீர் பதில் கொடுத்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. பிசாசானவன் வெட்கப்பட்டு போனபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை கொண்டு பேசினீர், உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தை வசனம் கிரீச்சேட்டும். நாளைக்கு நடக்கிற உபவாச கூட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். 4 திசையிலிருந்து ஜனங்களை அழைச்சிட்டு வாங்கப்பா ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நீங்க மைப்படுத்துங்க, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.